இந்தியாவில் இன்னமும் ஏன் ஃபேர் ஸ்கின் பீப்புளை சுப்பீரியராகவும் டார்க் ஸ்கின் பீப்புளை இன்ஃபீரியராகவும் பார்த்துட்டு இருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன? ஆமா, இன்னமும் நம்ம ஊர்ல எத்தனை பொண்ணுங்களுக்கு பொண்ணு கருப்பா இருக்குன்னு கல்யாணம் ஆகாம இருக்காங்க. எத்தனை பேர்த்தோட கல்யாணம் மாப்பிள்ளை கருப்பா இருக்குன்னு நின்று போயிருக்கு, பொண்ணு கருப்பா இருக்கான்னு நின்று போயிருக்கு. இன்னமும் நம்ம நாட்டுல அந்த கலர் இஷ்யூ அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதனால நம்ம அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்? ஏன் இன்னமும் மக்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? அதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கலர் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லைங்க. காலங்காலமா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்துல இருந்து, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லலாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம், வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த தொழிலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம். ஸோ இந்த முதலாளி வர்க்கம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க உள்ள ஒரு என்ன சொல்றது, அவங்க உள்ளே உட்காந்து வேலை செய்யற மாதிரியான ஒரு வேலையா இருக்கும். ஏன்னா முதலாளி வேலை தான் வாங்க போறாங்க. அதே தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா போய் அவங்க தான் வயக்காட்டுல வயல்ல வேலை செய்யணும், அவங்க தான் போயிட்டு கல் உடைக்கணும், என்ன வேலையா இருந்தாலும் போய் ஃபீல்டு ஒர்க்ல பண்றது அவங்க தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க யூஸ்வலாகவே டார்க் ஸ்கின் பீப்புளாகவும் இந்த முதலாளியா இருக்கக்கூடியவங்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின் ஒயிட்டாகவும் இருந்தாங்க. காரணம், அவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வெயில் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால நேச்சுரலாக இவங்க டார்க் ஸ்கின்னாகவும் இவங்க ஃபேர் ஸ்கின்னாகவும் இருந்தாங்க. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சி செய்ய வந்தாங்க இல்லையா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு எந்த விதமான ஒரு ஹை போஸ்ட்டும் கொடுக்கறது இல்லை, எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்கறது இல்லை, எந்த விதமான ஒரு பவரும் கொடுக்கறது இல்லை. எல்லாமே இந்த ஒயிட் ஸ்கின் பீப்புள் தான். அந்த ஒயிட் ஸ்கின்ங்கிறது பிராமின்ஸா இருக்கலாம், இல்லை வேற எந்த கேஸ்டாகவும் இருக்கலாம். பட் ஒயிட் ஸ்கின்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்ட் பவரை கொடுப்பாங்க. பட் டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு அந்த போஸ்ட்டோ அந்த பவரோ கொடுக்க மாட்டாங்க. காரணம் ஸ்கின் கலர், வேற எதுவுமே கிடையாதுங்க. உண்மையாலுமே அவங்கள விட இவங்க நல்லாவே படிச்சவங்களா இருக்கலாம், நல்ல ஸ்கில் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம். பட் இவன் கருப்பா இருக்கான், இப்போ டார்க் ஸ்கின், அதனால பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நடந்துச்சு பிரிட்டிஷ் காலத்துல கூட. பட் இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி பாதி பேர் டார்க் ஸ்கின்னாவும் ஃபேர் ஸ்கின்னாவும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்ற ஃபேர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள் இருக்கக்கூடிய அந்த கலர்லாம் நம்ம யாராலையும் வர முடியாது. அதுக்கு காரணம் நேச்சர். நீங்களும் நானும் காரணம் இல்லை. இந்தியா உலக வரைபடத்துல நீங்க எங்க இருக்குன்னு எடுத்து பாருங்க. கரெக்டா டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக்கல் ரீஜன்ல வரும். அதாவது சூரியனுடைய அந்த வெயில் கதிர்கள் பார்த்தீங்கன்னா பூமியில படுறப்போ அது பார்த்தீங்கன்னா பூமி உருண்டையா இருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஓவல் ஷேப். ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுடைய இடத்துல அந்த இந்தியாங்கிறது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டா அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் நமக்கு நேரடியா படும். அப்படி இருக்கப்போ டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நமக்கு கண்டிப்பா ஸ்கின்ல மெலனின் பிக்மெண்ட் அதிகமா சுரக்கும். ஏன்னா மெலனின் பிக்மெண்ட் தான் நம்ம ஸ்கின்னுடைய கலரை டிட்டர்மைன் பண்ணுது. அது அதிகமா இருந்தா ஸ்கின் டார்க்கா இருக்கும், கம்மியா இருந்தா ஸ்கின் ஃபேரா இருக்கும். இதுதான் சயின்டிபிக் ஃபேக்ட். அப்போ நமக்கு ஏன் அந்த மெலனின் ஃபேக்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கோம். இந்திய நாடு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் நேரடியாக படக்கூடிய அந்த இடத்துல இருக்கு. அதனால நம்மளுடைய இது வெப்ப மண்டலத்தில் இருக்கும். அதனால நமக்கு மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும், நம்ம கருப்பாக தான் இருப்போம். அதுதான் நேச்சர், அதுதான் இயற்கை. அதை நீங்களோ நானோ தீர்மானிச்சது கிடையாது. அது இயற்கையா ஏன் கடவுள் தீர்மானிச்சாருன்னே சொல்லலாம். நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கோம், நம்ம இந்த நாட்டில் வளர்ந்துருக்கு, நம்ம காரணம் இல்லையா? காரணம் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் அமைப்புகள் இருக்கும். அப்படி இருக்கப்போ நீங்கள் ஒரு கலரை ஒரு ஃபேக்டரா வச்சு இந்த கலரா நல்லா ஒயிட்டா இருக்கீங்களுக்குன்னா எல்லா போஸ்ட்டும் பதவியும் கொடுப்போம், கருப்பா இருக்கீங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. அப்படி இருக்கப்போ இதுக்கு அரசாங்கம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா பண்ணாங்க. எப்போ பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி இந்திய நாடை இந்தியர்களுக்கு ஒப்படைச்சாங்களோ அப்ப நம்மளுடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நம்ம இயற்றணுமோ அதிலே சட்டமே போட்டிருக்கோம். ஆர்டிகிள் 15 படி எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனும் ரேஸ், ரிலிஜியன், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த அடிப்படையில் யாரையுமே நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு குடிமகனையும் மொழியாலேயோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ ஜாதியினாலேயோ அவங்களோட பிறப்பிடத்தினாலேயோ ஒருத்தங்கள நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, தாழ்வா பேசக்கூடாது, அவங்கள தாழ்வா நம்ம நடத்தக்கூடாது. அப்படிங்கிறது ஆர்டிகிள் 15 போட்டிருக்கக்கூடிய சட்டம். அப்படிதான் இருந்தாலும் என்னதான் சட்டம் போட்டு ஏற்றுனா போதுமா அப்படின்னா கிடையாது. நம்ம மக்களாகி நம்ம அதை பயன்படுத்தணும். பத்தாவது பார்த்தீங்கன்னா டிவியில வரக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கீங்க தான் அடிப்பாங்க, எல்லாமே வெள்ளையா இருக்கீங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்குறப்ப மக்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த கருத்து மறுபடியும் ஆழமா பதியுதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும்,
கருப்பா இருக்கவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது மறுபடியும் ஆழமா அமைதுங்களா. அதுக்கும் கவர்மெண்ட் ஒரு விதிவிலக்கு வச்சாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு கூட ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின் லைட்டனிங் ப்ராடக்ட்ஸ் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கீங்களேன், சோ கால்டு என்ன ப்ராடக்ட், அது என்ன லவ்லியா இருக்கட்டும், என்ன ப்ராடக்டாவே இருக்கட்டும், இப்படி இருக்கு நீங்க இப்படி ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கம்பாங்க. இப்படி இருக்கீங்க யாருன்னா டார்க் ஸ்கின், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா எப்படி ஆவீங்க அப்படின்னா ஃபேர் ஸ்கின், அதாவது ஒயிட்டா ஆவீங்க. ஸோ இப்படி ஒரு விளம்பரம் மக்களிடையே போடப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் மறுபடியும் என்னதான் நினைப்பாங்க, ஓகே அப்போ வெள்ளையா இருக்கிறது தான் அழகு, அதுதான் நல்லது, அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கருப்பா இருக்கிறது கெட்டது, அது நல்லாவே இருக்காது, நம்மளை யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் மக்களிடையே வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விளம்பரங்களே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடை பண்ணாங்க. அப்படி என்னதான் இத்தனை சட்டங்கள் இருக்கு, இத்தனை இருந்தாலும் ஏன் இன்னமும் மக்கள் அந்த இதை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல. பட் மக்களாகிய நம்ம அதை நினைச்சு அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். ஒரு கோட் இருக்கு இல்லையா, பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு see in this world. இந்த உலகத்துல நீ எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறியோ நீயே அந்த மாற்றமா இரு, அந்த மாற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டுல இந்த மாதிரி யாருமே கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ். நம்ம தான் இந்தியன் சிட்டிசன், ஒரு மக்களாகிய நம்ம தான் அந்த மாதிரியான ஒரு கருத்தை நம்மளுடைய மனசுல இருந்து தூக்கி எறியணும். யாரையுமே ஒரு கலரை வச்சு ஓகே அவங்க நல்லவங்க, அவங்க தான் அழகா இருக்காங்க, இவங்க கருப்பா இருக்காங்க, சொன்னவங்க அசிங்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலரை வச்சும் எந்த ஒரு முடிவுக்குமே வந்துடாதீங்க. கலர் இஸ் ஜஸ்ட் அ கலர். ஓகே, அவங்களோட ஸ்கில் அண்ட் டேலண்ட் தான் முக்கியமே தவிர அவங்களோட கலர் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. ஏன்னா இப்ப சொல்ல போனா எல்லா துறையிலையும் நடிகர் துறையிலிருந்து விளையாட்டுத்துறை வரைக்கும் எல்லாத்துலயுமே பல விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய கம்பெனியோடைய நிறுவனர்கள் எல்லாருமே எல்லா கலர்லயும் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இதுலதான் நமக்கு தெரியுது கலர் அப்படிங்கிறது ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது, ஜஸ்ட் கலர், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் திஸ் இஸ் ஜிகே சைனிங் ஆஃப். இது நம்ம ஜிகே பைட்ஸ்.